ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்து டிஷ்வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஷ்வாஷர் பற்றி போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். டிஷ்வாஷர் வைக்கும்போது ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து சிங்க் பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம டிஷ்வாஷர் எப்போவுமே சிங்க்லேருந்து எடுத்து அடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவர் சப்ளை சாக்கெட் வேணும். அடுத்தது வந்து இன்லெட் பைப்பு, அவுட்லெட்டு வந்து இங்கே டிஷ்வாஷர் பக்கத்தில் டிஷ்வாஷர், இது பக்கத்துலேயே அவுட்லெட். வாஷிங் மிஷின் மாதிரி தான். இதில் வந்து தண்ணி வந்து பொங்கி வெளியில் வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. இதே மாதிரி இங்கே தண்ணியில் அடப்பும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மோட்டர் தான் சக் பண்ணும் தண்ணியை. அதே மாதிரி வெளியில் தள்ளுறதும் மோட்டர் தான் தள்ளும். அதனால உங்களுக்கு வாட்டர் ப்ராப்ளம், அடைச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஷ்வாஷரோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 85 இருக்கும். இதுக்கு எப்படி டெப்த்து, அதுக்கப்புறம் இந்த அகலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 60 சென்டிமீட்டர் இருக்கும். 2 அடி இருக்கும். அகலமும் 2 அடி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஆழம் இருக்கு பார்த்தீங்களா, டெப்த்து பேக் சைடு ஃபுல்லாக, அதுவும் 2 அடி இருக்கும். ஹைட் மட்டும் 85 இருக்கும். அதே சமயம் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னாக்கா, சுற்றி இடம் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஹீட்ல சுடு தண்ணியில் தான் வாஷ் பண்ணுது, நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால சுற்றி வந்து கேப் வைக்கணும். கடையில் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் சுற்றி இடம் விடுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடு ஹோஸ் போகிறதுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 2 இன்ச் வந்து இடம் விடணும். அது மாதிரி நாங்கள் இடம் விட, அதாவது நாங்கள் மிஷின் அளவு மட்டும் வச்சதுனால இப்போ லைட்டாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே முன்னாடி வந்து இப்படி நீட்டிட்டு இருக்குது டிஷ்வாஷர். டோர் மட்டும் வெளியில் வந்து. டிஷ்வாஷருக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சால்ட்டு, அப்புறம் ஒரு இன்சைடு டிடர்ஜென்ட் வந்து நம்ம டெய்லி போடணும். டிடர்ஜென்ட்டும் ஃபார்ச்சூன் தான் வாங்குறேன். இது வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்கனாக்கா 20 கிராம்ஸ் போட சொல்கிறாங்க ஒரு வாஷுக்கும். நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது. நான் வந்து ஒரு ஸ்பூன் 10 கிராம்ஸ் அவ்வளோதான் போடுறேன். இதுலேயே உங்களுக்கு வாஷ் நிறையா இருக்குது. நீங்கள் நிறைய டிடர்ஜென்ட் போட்டிங்கனாக்கா அந்த டிடர்ஜென்ட் போய் பாத்திரத்துலலாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு அங்கங்கே டிடர்ஜென்ட்டாக இருக்கும். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தான் கரெக்டான அளவு புரியும். உங்களோட பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட தண்ணி லெவலு, அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரே ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இன்சைடும் சால்ட்டும் நம்ம டெய்லி போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ வந்து அந்த இண்டிகேட்டர் காமிக்குதோ அப்போதைக்கு போட்டால் போதும். சால்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிஷ்வாஷர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, உங்களோட ஏரியா வாட்டர், உங்களோட டேப் வாட்டர் இருக்குல்ல, ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஷோரூம்லேயே கொடுங்க. டிஷ்வாஷர் வாங்க போகிற ஷோரூம்லேயே கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தண்ணியை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதே மாதிரி சால்ட்டு செட்டிங்ஸ்லாம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அதை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை. நாங்கள் மயிலாப்பூர் விவேக்ஸில் தான் வாங்கினோம். அவங்க எதுவும் சொல்லலை. நாங்கள் வாங்கி வீட்டுக்கு வந்து டெலிவரி வந்துருச்சு. அப்புறம் இன்சுலேஷனுக்கு வர பையன் சொன்னாப்புல டிடிஎஸ் செக் பண்ணிவிட்டு 750 இருக்குது, உங்கள் ஏரியாவில் வந்து டிஷ்வாஷரே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னது எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. சரி வாங்கியாச்சு, ஆனதா ஆட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சால்ட் செட்டிங் வந்து நான் ஹையில் வச்சுருக்கேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முன்னாடியே தண்ணியை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் டிஷ்வாஷர் வாங்குங்க. நாங்கள் வந்து எல்ஜி வாங்கியிருக்கோம். எல்ஜியை விட போஷ் வந்து ஹார்ட் வாட்டரில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுது. அது வந்து 800 ppm வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கும்போது இதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க. சால்ட்டு பற்றி சொல்லணுன்னாக்கா, சால்ட்டு செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து 5 இருக்குது. H0லேருந்து H4 வரைக்கும் 5 செட்டிங்ஸ் இருக்குது. எங்கள் ஏரியா தண்ணிக்கு வந்து நான் வந்து ஹையஸ்ட் செட்டிங் H4 வச்சுருக்கேன். H4ல் வச்சிங்கனாக்கா சால்ட்டு 1 கிலோ சால்ட் வந்து 10 நாளைக்கு தான் வரும். H0னா நீங்கள் சால்ட்டே போட வேண்டாம். H1ல் வச்சிங்கனாக்கா 130 வாஷ் வரைக்கும் நீங்கள் சால்ட்டு மாற்ற வேண்டாம். இப்போ நம்ம வந்து 3 தனித்தனியாக போடுறோம். சால்ட்டு தனியாக, டிடர்ஜென்ட் தனியாக, அதுக்கப்புறம் ஒரு இன்சைட் தனியாக போடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே 3 in 1 டேப்லெட்ஸ் வருது. அந்த மாதிரி டேப்லெட்ஸும் ஃபினிஷில் இருக்குது. அது ஒரு டேப்லெட் வந்து ஒரு
15 rupeesலேருந்து ஒரு 25 rupees வரைக்கும் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது. ஒரு வாஷ்க்கு அவ்வளோ செலவாகும். ஆனால் நீங்கள் அது பண்ணும்போது நீங்கள் செட்டிங்ஸு, சால்ட் செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் ரின்சைட் செட்டிங்ஸ் எல்லாமே 0ல் வச்சுட்டு தான் நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணணும். இல்லைனாக்கா எல்லாமே ஓவர் டோஸாக தான் ஆகும். அது பார்த்துக்கோங்க. ஆனாக்கா திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா, சென்னை வாட்டருக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஃபார்ச்சூன் வந்து தனித்தனியாக போடுறது தான் நல்லாயிருக்கு. டேப்லெட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதே மாதிரி இன்னொன்று ஃபினிஷ்லேயே வந்து டிடர்ஜென்ட் மட்டும் டேப்லெட்டாக வருது. இதுவும் வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். இது 3 கிடையாது, இது மட்டும்தான், வெறும் டிடர்ஜென்ட் மட்டும்தான் இப்படி டேப்லெட்டாக வருது. இது ரேட்டு கம்மி தான். ஒரு வாட்டி ஸ்பூனில் எடுத்து போட வேண்டாம், இது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டாக்கா பாத்திரத்தில் வந்து நிறைய சோப்பு தூள் வந்து போய் நிற்கிது. அதுக்கப்புறம் இதை நான் 2ஆக உடச்சி பாதி டிடர்ஜென்ட்டாக பாதி டேப்லெட்டாக போட்டு காலி பண்ணேன். இது ஒன்று எப்படியோ தப்பிச்சிருச்சு, அதனால மிச்சம் இருக்குது. ஸோ டேப்லெட் வந்து நீங்கள் வாங்காதீங்க, தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஊர் தண்ணிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து டீஸ்கேல் பண்ணுறது. டீஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து டீஸ்கேலர் டேப்லெட்ஸ் விற்கிது. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து மிஷினில் போட்டு, இதுலேயே மிஷின்லேயே இருக்கும் மிஷின் வாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டென்சிவ் வந்து ஒரு 3 seconds பிடிச்சிங்கன்னா மிஷின் வாஷ் ஆப்ஷன் வந்துடும். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க இதை போட்டிங்கன்னா மிஷின் வந்து ஃபுல்லாக தானாகவே க்ளீன் ஆகிடும். உள்ளே இருக்கிற ஏதாவது உப்பு ஃபார்ம் ஆகிருந்தால் கூட போயிடும். அந்த ஸ்டீம் வர ஓட்டை, தண்ணி வர ஓட்டையிலலாம் எதுவும் சால்ட்டோ அழுக்கோ இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். அதெல்லாம் அடைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா 2 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் வந்து டீஸ்கேலர் டேப்லெட் யூஸ் பண்ணலாம். இது வந்து வாட்டர் சயின்ஸோடது. ஆனால் கம்பெனியில் எல்ஜியில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு கப்பில் வந்து மேல் ராக்கில் வினிகர் ஒரு 1/2 கப்பு வினிகர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட்டை வந்து டிடர்ஜென்ட் டிஸ்பென்சர் இருக்குல்ல அதில் போட்டுட்டு ஒரு மிஷின் க்ளீன் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனில் வச்சு விட்ருங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து மிஷின் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, இந்த டேப்லெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கும் இதே மாதிரி டேப்லெட்ஸ் இருக்குது. அதுவும் வாட்டர் சயின்ஸ் தான். அது வந்து நான் வாஷிங் மிஷினுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க போடுவேன். உப்பு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நம்ம அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பாதுகாக்கணும், வேறு வழி கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நிறையா வரும்.